ஹலோ கைஸ், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் பைட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கீமை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன ஸ்கீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜல் ஜீவன் மிஷன். அதாவது தமிழ்ல வந்து ஜல் ஜீவன் திட்டம்னு சொல்லலாம், அல்லது ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னும் நீங்க அப்படியே டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சரி, இந்த ஸ்கீமோடைய பெயர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹிண்ட் இருக்கு. இந்த ஸ்கீம் வந்து எதை டார்கெட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர். அதாவது ஜலம் அப்படின்னாலே வாட்டர் இல்லையா? ஸோ அப்ப இந்த திட்டம் வந்து ஏதோ ஒரு வகையில நீர் தொடர்பான திட்டம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 2019. சரி, இந்த ஸ்கீமோடைய முக்கியமான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன, அல்லது இதுல யாரு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் வந்து குழாய் நீர் வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன். அதாவது வந்து எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும், அதாவது ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து கொண்டு செல்வது தான் இந்த ஸ்கீமோடைய முக்கியமான நோக்கம். சரி, இந்த ஸ்கீம் வந்து எந்த அமைச்சகத்தின் கீழே வந்து வருகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜல் சக்தி மினிஸ்ட்ரி. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், இந்த ஜல் சக்தி மினிஸ்ட்ரின்றது ரீசெண்டா கிரியேட் பண்ண மினிஸ்ட்ரி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஜல் ஜீவன் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னா, ஜல் சக்தி மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்கீமுக்குன்னு ஒரு டெட்லைன் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெட்லைன்னு பாத்தீங்கன்னா 2024 தான். என்ன சார் சொல்றீங்க? 2025ல நம்ம இருக்கோம். அப்ப இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சா? இந்த இலக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டப்பட்டதா? அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நிறைய சேலஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது, இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த சவால்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வந்து டைம் எடுத்துக்குன்றனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜல் ஜீவன் மிஷனுக்கான அந்த இலக்கு ஆண்டை வந்து அந்த டெட்லைனை வந்து 2028 வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷன் வந்து இந்த 2025-26 யூனியன் பட்ஜெட்ல எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, அல்லது எத்தனை சதவீதம் வந்து நிதி ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ் சேனல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். ஜெய் ஹிந்த்.